வக்பு சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார் மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு. அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பின்னர் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. இது பற்றின மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே வக்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையிலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சிறுபான்மை மற்றும் நாடாளுமன்ற துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த மசோதாவை தாக்கல் செய்து அதன் மீது உரையாற்றினார். இந்த மசோதா ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக உமீத் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. யூனிஃபைடு வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி எம்பவர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் என்று அதுக்கு சுருக்கமாக உமீத் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. மசோதாவை தாக்கல் செய்து உரையாற்றிய கிரண் ரிஜிஜு, இந்த மசோதா எந்த ஒரு மத நிறுவனத்தின் மேலாண்மையிலும் தலையிடாது, குறிப்பாக வக்ஃபுகளை மதச்சார்பின்மை கொண்டதாகவும் உள்ளடக்கியதாகவும் உருவாக்க நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம் என்று குறிப்பிட்டார். இந்த மசோதா நிலுவையில் இருக்கக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட வக்ஃபு வாரியம் தொடர்பான அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் என்று தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமின்றி ஒரு காலத்தில் 1970களில் இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்றம் சிஜிஓ காம்ப்ளெக்ஸ், அதே போல விமான நிலையம் ஆகியவற்றுக்கு சொந்தமான நிலங்களை எல்லாம் வக்ஃபு வாரியம் தன்னுடைய சொத்துக்கள் என்று உரிமை கோரியது. இந்திய நாடாளுமன்றமே தன்னுடைய சொத்துதான் என டெல்லி வக்ஃபு வாரியம் உரிமை கோரியது. இது போன்ற ஒரு மசோதாவை நாம் கொண்டு வந்திருக்காவிட்டால் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய நாடாளுமன்றமே இன்று வக்ஃபு வாரியத்தின் சொத்தாக மாறியிருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த மசோதா குறித்து எதிர்கட்சிகள் மக்கள் மத்தியில் தவறான தகவலை தொடர்ந்து பரப்பி வருகின்றன. ஆனால் அவர்கள் உண்மையின் அடிப்படையில் இதன் மீது விவாதம் நடத்த வேண்டும். இந்த மசோதாவிற்கு அனைவரும் ஆதரவு கோருதல், ஒரு ஆண்டு கழித்து இதன் மூலம் என்னென்ன வெளிப்படையான மாற்றங்கள் ஏற்பட்டு இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் பாதுகாப்பு படை மற்றும் விமானத்துறைக்கு அடுத்ததாக, ரயில்வே துறைக்கு அடுத்ததாக வக்ஃபு வாரியத்திற்கு தான் அதிகமான சொத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் அந்த கூற்று தவறு. வக்ஃபு என்பது ஒரு தனியார் நிறுவனம். எனவே சொத்துக்களும் தனியார் சொத்துக்கள் தான். உண்மையில் வக்ஃபு வாரியத்தினுடைய சொத்துக்களை கணக்கிட்டால் அது நாட்டில் மட்டுமல்ல, உலகத்திலேயே அதிக சொத்துக்களை கொண்ட நிறுவனமாக வக்ஃபு வாரியத்தினுடைய சொத்துக்கள் தான் இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி ஷியா மற்றும் சன்னி பிரிவு இஸ்லாமிய பிளவுகளை ஏற்படுத்தியது. 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு முன்பாக டெல்லியில் உள்ள பல முக்கியமான 120க்கும் மேற்பட்ட முக்கியமான இடங்களை வக்ஃபு வாரியத்திற்கு காங்கிரஸ் கட்சி தாரை வார்த்தது என்று பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். எனவே இதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தினை மேம்படுத்துவதற்கு தான் பயன்படும். நாடு முழுவதும் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கின்றன வக்ஃபு வாரியத்திற்கு. இருப்பினும் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து ஏழ்மையாகவே இருப்பது ஏன்? இஸ்லாமியர்கள் இந்த சட்டத்திருத்த மசோதாவை வரவேற்கவே செய்கிறார்கள். இந்த மசோதா மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் போது அரசை ஏன் எதிர்க்க வேண்டும் என்று பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து மசோதாவின் மீது எதிர்கட்சிகளின் சார்பில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கௌரவ் கோகோய் உரையாற்றியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.